ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வயர்லெஸ் பவர் பேங்க் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டப்பா வந்து எங்கே கொண்டு போனாலும் போதும், ஃபோனை வந்து ஜஸ்ட் இதுக்கு மேலே வந்து வச்சாலே போதும், நம்மளுக்கு வந்து அழகாக வந்து சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வயர்லெஸ் பவர் பேங்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற லைக் தான் நான் அடுத்த வீடியோஸ் வந்து போடுறதுக்காக மோட்டிவேட் பண்ணோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 5 வோல்ட் 2 ஆம்பில் வயர்லெஸ் பவர் சப்ளை டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் வந்து தேவைப்படும். இது காயில் மாதிரி தான் இருக்கும். இதை நான் மேக்கர் பஜார்லேருந்து வாங்கினேன். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது வந்து 2 டைப்பில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர், இன்னொன்று ரிசீவர். இந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த காயில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரிசீவர். இதை தான் மொபைலுக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். இது 2 முக்கியமாக தேவை, கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து பேட்டரி வந்து தேவைப்படும். இது நான் லேப்டாப்லேருந்து எடுத்த பேட்டரி. இது ஒரு 3 பேட்டரி சேர்த்தாப்பில் எடுத்துக்கிறேன். இது 3.7 வோல்ட் பேட்டரி. கொஞ்சம் அதிக நேரம் சார்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்றிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த 3 சேர்த்தாப்பில் தான் வந்து சேர்த்து கனெக்ஷன் வந்து பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஏற்றுறது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். இதுலேயும் வந்து சார்ஜ் ஏற்றலாம், ஆனால் யூஎஸ்பியில் வந்து அவுட்புட் எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து எடுக்கிறதோட நீங்கள் வந்து இன்னொன்று இருக்கும், அது வந்து எடுத்துக்கோங்க. அதுதான் லித்தியம் பேட்டரியில் வந்து சார்ஜ் ஏற்றிட்டு அவுட்புட்டும் அதே தான் வச்சு எடுத்துகிட்டு நம்ம ப்ராசஸ் வந்து பண்ணலாம். இது வந்து 5 வோல்ட் லித்தியம் பேட்டரி சார்ஜர் வந்து மாடியூல். இதுவும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இதில் தான் வந்து அந்த காயில் வந்து சேத்தாப்பில் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணுவோம். சின்ன போர்டாக தான் இருக்கும். நடுவில் P- B+ இருக்குல்ல, அதில் தான் பேட்டரியை கனெக்ட் பண்ணுவோம். அடுத்து அவுட்டில் வந்து எடுப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி மைக்ரோ USB, அதாவது இது ஒன்று தேவைப்படும். இது நம்ம நார்மல் டேட்டா கேபிள் தான், இதை எடுத்துக்கோங்க. டைப் சியாக இருந்தால் டைப் சி கேபிளை வந்து எடுத்துக்கோங்க. இதனால வந்து நம்மளுக்கு ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம வந்து இதை வந்து வெட்ட போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி வெட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 4 வயரோடு இருக்கும். அந்த 2 இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் உரியது. அடுத்து வந்து ஃபுல்லாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறது. நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த 2 வயர் இருந்தால் போதும். அதாவது பிளாக்கு, அதுக்கடுத்து அந்த ரெட் இருக்கும். சில இதில் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். பார்த்து வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் வந்து வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம வந்து அதில் கனெக்ட் பண்ணுவோம். இதை வேணால் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கிறேன். இதில் தான் எல்லாத்தையும் ஃபிட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி கனெக்ஷன் வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டரியை வந்து சேத்தாப்பில் வச்சு வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து டேப் ஒட்டி சேத்தாப்பில் ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ப்ளஸ் எல்லாமே ஒரு சைடாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம கரெக்டாக கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். நீங்கள் நார்மலாக மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இது வந்து 3 பேட்டரியை வந்து மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா 11.1 வோல்ட் வந்துடும். நம்மளுக்கு அப்படி தேவைப்படாது. இது 3.7 வோல்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஆம்ப் மட்டும் தான் கூடணும். அதனால தான் ஒரே சைடாக வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியே கனெக்ஷன் வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. இதை வந்து வோல்டேஜ் கூட நான் செக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 3 பேட்டரி சேர்த்தாப்பில் தான் கனெக்ட் பண்ணனால நம்மளுக்கு 3.7 வோல்ட் அந்த இது தான் வரும். 3.3 இருக்குது. கொஞ்சம் சார்ஜ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து காட்டும். இந்த மாதிரியே கனெக்ஷன் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. அதுக்கடுத்து நம்ம இதை வந்து போர்டில் வந்து அந்த இதில் கனெக்ட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிடலாம். அந்த சார்ஜிங் மாடியூல் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நடுவில் வந்து P+ இருக்கும். அதில் வந்து பாசிட்டிவ் வயரையும் B- இருக்கும். அதில் வந்து நெகட்டிவ் வயரையும் சேர்த்தாப்பில் வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து கரெக்டாக வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அவுட் இருக்குது பார்த்தீங்களா, அவுட்டில் 2 வயரை வந்து சேர்த்தாப்பில் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அவுட் ப்ளஸில் வந்து பாசிட்டிவ் இதையும், அவுட் மைனஸில் வந்து நெகட்டிவ் வயரையும் சேர்த்தாப்பில் வந்து அதையும் சால்ட்ரிங் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்த பக்கத்தில் உள்ளதில் ஜாயிண்ட் ஆயிராமல். அவ்வளோதான், நம்மளுக்கு இதையும் நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்து எடுத்தாச்சு. அதுக்கடுத்து இதை வந்து சேர்த்தாப்பில் நம்ம அந்த போர்டு இதில் வந்து கனெக்ஷன் கொடுத்தா போதும். அதாவது நம்ம சார்ஜிங் அந்த வயர்லெஸ் இது இருக்குல்ல, அந்த மாடியூலில் அதில் காயில் இல்லாததில் வந்து இந்த இதை கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணது. இதுதான் நம்மளுக்கு டிரான்ஸ்மிட்டர். இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த இதை சேர்த்தாப்பில் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் சேர்த்தாப்பில் இருக்கிற மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் கொடுத்தாலே நம்மளுக்கு போதுமானது தான். ரொம்ப பெரிய கனெக்ஷன்ஸ்லாம் இல்லை. அந்த இதில் ஜஸ்ட் வந்து இந்த இதை வந்து ப்ராப்பராக கொடுத்தா போதும். இப்போ வந்து கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்ததுக்கு அடுத்து எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணணும். அந்த டப்பாவில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கரெக்டாக கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் வச்சாலே போதும், அதில் லைட் எரியும். அதில் வந்து 5 வோல்ட் அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து வரும். சரி, ஓகே. இதை வந்து மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், கரெக்டாக வந்து வருதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. இப்போ மல்டிமீட்டரில் வந்து அங்கே வந்து அதை சேர்த்தாப்பில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் மைனஸில் இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸில் வந்து கொடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் ப்ராசஸாக வந்து பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அவுட்புட் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செக் பண்ணி காட்டுறதுக்கு தான். அப்படி மேலே வச்சோம் அப்படின்னா பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு லைட் ஏரியா போல் 5 வோல்ட் வந்து கிடைக்கிது பாருங்கள். இங்கே மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். எடுத்துட்டோம் அப்படின்னா சிக்னல் வந்து நம்மளுக்கு சார்ஜிங் வந்து கம்மியாக தான் வந்து வரும். பக்கத்தில் வர நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பக்கத்தில் வந்து டச் ஆயிடுச்சு அப்படின்னா ரெட் கலர் லைட் ஏரியும், நம்மளுக்கு 5 வோல்ட் வந்து அவுட்புட்டும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். சரி, ஓகே. இதை வந்து கடைசி வந்து ஃபிட் பண்ணிட்டா முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இதை எல்லாத்தையும் நம்ம ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த டப்பாலையே போட்டு வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன்.
டப்பாவில் ஃபஸ்ட்டு மாடியில் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அங்கே வந்து இந்த சார்ஜ் ஏற்றுறதுக்கு உரியதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே கொஞ்சம் மேலே வந்து கார்ட்போர்டு வந்து ஒட்டி அங்கே ஒரு ஓட்டை வந்து போட்டுட்டேன். அடுத்து பேட்டரி எங்கிட்ட வச்சுக்கிறேன். நடுவில் வந்து அந்த காயில் வந்து நடுவில் வந்து வச்சிடுறேன். அதுக்கடுத்து இந்த இதை வந்து டபுள் சைடட் டேப்பை வந்து ஒட்டி இங்கே வந்து ஒட்டிக்கிறேன். வேணுங்கிற நேரம் அதில் வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். சார்ஜ் ஏறுற போல் நம்மளுக்கு பேட்டரிக்கு வந்து டேரெக்டாக வந்து சார்ஜ் வந்து ஏறும். அதுக்கடுத்து இந்த மாடியூல் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் டபுள் சைடட் டேப்பை வச்சே வந்து ஒட்டிடுங்க. பேட்டரியை வந்து நான் இங்கிட்டு ஒரு ஓரமாக வந்து ஒட்டிடுறேன். அதுக்கடுத்து அந்த காயிலையும் நீங்கள் வந்து வயரிங் டேப்பை யூஸ் பண்ணி வந்து ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அந்த காயில் வந்து நடுவில் சென்டரில் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அடுத்து அங்கேயும் வந்து நான் டேப் வந்து ஒட்டிடுறேன். இங்கே வந்து நீங்கள் வந்து 2 டேப் கூட வச்சு வந்து ஒட்டிடுங்க, விழுகாமல் இருக்கணும். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இன்னொன்று கூட நான் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்து அது இன்ட்டு மார்க் மாதிரி வந்து வச்சு ஒட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு இது வந்து முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சிம்பிளான கனெக்ஷன்ஸ் தான். அதுக்கடுத்து இன்னொன்று நம்ம ரிசீவர் மாடியூலில் வந்து டேட்டா கேபிளையும் சேர்த்தாப்பில் அந்த வெட்டினதில் வந்து ப்ளஸ் மைனஸ் சேர்த்தாப்பில் கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. அதை நம்ம வந்து அப்படியே மொபைலுக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். மொபைலுக்கு சென்டராக வந்து வச்சு இதை வந்து இந்த மாதிரி டேப்பை வந்து ஒட்டி டபுள் சைடட் டேப்பை வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டி இதை வந்து சேர்த்தாப்பில் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அடுத்து அந்த போர்ட் கனெக்ஷனுக்கும் சின்ன ஒரு டேப் ஒட்டிடுங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம நார்மலாக சார்ஜ் ஏற்றுற மாதிரி வந்து போட்டு விட்டிங்கன்னா போதும், நம்மளுக்கு வந்து கரெக்டாக சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ வயர்லெஸ் ஃபோன்ஸ்லாம் வருதுல்ல, அதெல்லாம் டேரெக்டாகவே வைக்கலாம். இந்த மாடியூல் வந்து இந்த இது வந்து தேவைப்படாது நம்மளுக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இந்த இதை இதுக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபிட் பண்ணதுக்கடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக சார்ஜ் ஏறுதா அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெட்மி மொபைலு, அது பின்னாடி கூடி சார்ஜ் வந்து அதாவது மாற்றி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மாற்றுறதுக்குள்ளேயுமே ஒரு பெரும்பாடாயிருச்சு. சரி, ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வயர்லெஸ் பவர் பேங்க் வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை இன்னும் சின்னதாக கூட நம்ம ரெடி பண்ணணும்னா பண்ணிடலாம். இது நான் கொஞ்சம் பெருசாக தான் வந்து பண்ணியிருக்கேன். அதுபோக நம்ம லேப்டாப் பேட்டரியிலேருந்து எடுத்தது 3.7 வோல்ட் மெகா ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட. ஸோ 3 பேட்டரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். 3மே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ++++. இந்த இதை தான் டேரெக்டாக வந்து இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணாதீங்க. அப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து கூட வந்துடும். நம்மளுக்கு 3.7 வோல்ட்டே இது போதுமானது தான். இப்போ வந்து இதை வந்து இதில் கனெக்ஷன் வந்து பண்ணி நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் வந்து தருது. இதை சார்ஜ் வந்து பண்ணால் கூட வந்து நம்ம சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கனெக்ஷன் போர்டு வந்து தந்திருக்கோம். சரி, ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஃபோனை வச்சா போதும், நம்மளுக்கு 5%லேருந்து சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், ஃபோனுக்கு பின்னாடி வந்து ஏன்டா இவ்வளவு ஃபிட் பண்ணியிருக்கேன், இதை வச்சுக்கிட்டு எப்படி யூஸ் பண்ண முடியும்னு கேட்குறீங்க. இப்போ வர மொபைல்லனா வந்து வயர்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் சப்போர்ட் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுக்குறாங்க. அப்படி மொபைல் ஃபோன் வந்து இதுனா தேவையில்லை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது ரிசீவர், இது எதுவுமே தேவையில்லை. இதை ஜஸ்ட் வந்து இது மேலே வந்து அவங்க ஃபோன் இருந்துச்சுன்னா வச்சா போதும் நம்மளுக்கு சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். டிஃபால்ட்டாக நம்ம இதுனா செட்டப் வந்து பண்ணிட்டோம்ல. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்னா இந்த இது நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்மளுக்கு வந்து சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, அதுக்கடுத்து நம்மளுக்கு இதில் பவர் பேங்க்கில் வந்து நம்மளுக்கு சார்ஜ் வந்து இல்லை, கம்மியாயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து பவர் பேங்க் வச்சே நம்ம போடனாலும் ஓகே. அல்லைன்னா நம்ம நார்மல் டிஃபால்ட்டாக வந்து இது வச்சுருப்போம்ல, அதை வச்சு போடனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். போட்டிங்க அப்படின்னா சார்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஏற ஆரம்பிச்சிடும். இதை வந்து எந்த மாதிரி கனெக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே க்ரீன் கலர் லைட்டு வந்து, அதாவது ரெட் கலர் லைட் வந்து எரியும். இது வந்து ஃபுல்லாக ஏறிடுச்சு அப்படின்னா ப்ளூ கலரில் இல்லைன்னா க்ரீன் கலர் லைட் வந்து எரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரிக்கு வந்து இதிலேருந்து ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ அட் டைமில் சார்ஜ் ஏறமுள்ள கூட நம்ம வந்து இதை வந்து போடனா போட்டுக்கலாம், பிரச்சனை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதையும் நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், சார்ஜ் வந்து நம்மளுக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வாங்கி வந்து பண்ணியிருக்கோம். இது கரெக்டாக இருக்கும். இதை நானே செய்யலான்னு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் வோல்டேஜ் வந்து மிஸ்டேக் வந்து ஆச்சு, நம்மளுக்கு கரெக்டான வோல்டேஜ் வந்து வரல. ஸோ அதனால் மொபைல் அடியாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அதை ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை சின்ன ப்ராஜெக்டாக கூட நீங்கள் வந்து எடுத்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா எடுத்து விட்டுறலாம் நம்ம. அதுக்கடுத்து நீங்கள் சார்ஜ் வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்துருப்பீங்க வயர்லெஸ் பவர் பேங்க் வந்து எந்த லெவலில் வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதை எங்கனாலும் எடுத்துகிட்டும் போகலாம். வயர்லெஸில் வந்து நம்ம சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம். இப்படி வச்சாலே போதும் நம்மளுக்கு
சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். நல்லா தாங்க இருக்குது. நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் ஏற தான் செய்யுது. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணுன்னா செஞ்சு பார்க்கலாம் ப்ராஜெக்டாக. இது எதுக்குடா இந்த மாதிரி செட்டப்னு கேட்கலாம். நம்ம இப்போ வர மொபைல்லனா வயர்லெஸ் சப்போர்ட்டிங் வந்து வருது. அதனால் ஜஸ்ட் இந்த இது இருந்தாலே போதும், மேலே வச்சாலே நல்லா சார்ஜ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.